friends, welcome back to our channel Sunday Super Samayal. நான் உங்க சந்தியா. இன்னைக்கு வந்து ரிபப்ளிக் டே, 73rd ரிபப்ளிக் டே. ஸோ உங்களுக்கு அதுக்கான எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து சூப்பரான ஒரு கேக் தான் பண்ண போகிறோம். வாங்க அந்த கேக் எப்படி பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரிபப்ளிக் டே அன்னைக்கு அப்புறம் அதுக்கு மொதல் நாள் எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு ஸ்கூல் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்றதையும் நான் கூட சேர்த்து காட்டுறேன். ஸோ எல்லாத்தையும் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ தட் நீங்கள் இந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு எம்மியான கேக். பட் ரொம்பவே சிம்பிள் தாங்க, ஈஸியாக நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் 1.5 கப் வந்து நான் மைதா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, பவுடர் சுகர் வந்து 1 கப், அப்புறம் தயிர் கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க, அது 1 கப், அப்புறம் ஆயில் வந்துட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஆயில் எடுத்துக்கலாம், அது வந்து 1/2 கப், அப்புறம் மில்க் வந்துட்டு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க நம்ம கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறமா வெண்ணிலா எசன்ஸ், அது வந்து 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்துக்கோங்க, ஏன்னா வந்துட்டு அப்போ தான் ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இன்க்ரீடியன்ஸோட அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு அவனை ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 15 மினிட்ஸ்க்கு நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்துட்டு கேக் டின் எடுத்திருக்கேன், அது வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு லைன் பண்ணி வைக்கிறேன். எப்பயுமே ரவுண்ட் ஷேப்பில் இருக்க கேக் டின்க்கு வந்து இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். அதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு வெட் இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வச்சுருக்க ஆயில் எடுத்து உள்ளே சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம வச்சுருக்க தயிர், கெட்டி தயிர் இருக்கு இல்லையா, அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வந்துட்டு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயிலும் தயிரும் ஃபஸ்ட்டு தனித்தனியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் ஆகி எது ஆயில் எது தயிர்னே தெரியாத அளவுக்கு க்ரீம் மாதிரி மிக்ஸ் ஆகிருக்கும், அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு பவுடர் சுகர் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா, இது எல்லாத்தையுமே சீவ் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். அப்போ தான் இது கட்டி இருந்தாலும் அதில் வராது. அதுக்கப்புறமா அதில் வந்துட்டு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா விஸ்க் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சால்ட்டு சேர்த்து திருப்பி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு நம்ம வச்சுருக்க வெட் இன்க்ரீடியன்ட் அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹார்ஷாக பண்ணக்கூடாது, ரொம்பவே ஜென்டிலாக பண்ணணும். அதுக்கப்புறமா இதில் நம்ம வச்சுருக்க வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான் இதை ஆட் பண்ணுறோம், வேணாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் சேர்த்து அந்த கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். எனக்கு கூடவே ஒரு 1/4 கப் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு. ஸோ டோட்டலாக ஒரு 1/2 கப் கிட்ட பால் தேவைப்பட்டுச்சு. இது மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க மோல்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 4-5 வாட்டி டேப் பண்ணிக்கோங்க கீழே. அப்போ தான் உள்ளே வந்து ஏர் பாக்கெட்ஸ் கிரியேட் ஆகிருந்தால் அது ரிலீஸ் ஆகும். இதை பண்ணதுக்கப்புறமா நம்ம அவனில் வச்சு 180 டிகிரி செல்சியஸ் அவனில் வந்துட்டு 60 மினிட்ஸ் போல் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எக்ஸாக்ட் டைம் என்ன ஆகுதுன்றதை சொல்கிறேன். ஓகே, இப்போ சரியாக 60 மினிட்ஸ் ஆச்சு. எனக்கு நல்லா பேக்காகி வந்துருச்சு. எடுக்கும் போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சூடாக இருக்கும் போது அப்படியே வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் வந்துட்டு கட்டி வச்சு ரிலீஃப் பண்ணி விட்டுட்டு இப்படி கவுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும். பண்ணதுக்கப்புறம் நான் மேலே இருக்க அந்த பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டால அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா அந்த கேக்கை வந்து கூல் டவுன் பண்ண விட்டுறேன். அது கூல் ஆகிட்டு இருக்கட்டும். அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 கப்பு விப்பிங் க்ரீம் எடுத்துக்கிறேன். நான் வந்து பேக்கிங்காக இருக்கிறதே எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணலாம். நல்லா சில்லுன்னு இருக்கணும், அது மட்டும் இம்பார்ட்டன்ட். அதை எடுத்துகிட்டு அதை வந்து நல்ல எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா விஸ்க் வச்சும் பண்ணலாம், ஹேண்ட் விஸ்க் வச்சும், பட் கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளோதான். நல்லா வந்து பீட் பண்ணிக்கிறேன். அது நல்லா ஃப்ராத்தி ஆகி வரும்போது அதில் வந்துட்டு 1 கப்புக்கு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். அதை ஆட் பண்ணி நல்லா ஸ்டிஃப் பீக் வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கும் போது அதில் வந்துட்டு கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து தேவைப்படலை அப்படின்னா விட்டுக்கலாம், பட் அது சேர்த்தா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதை சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி நல்லா ஸ்டிஃப் பீக் வந்ததுக்கப்புறமா இதில் தேவையான ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ளாக் டீமில் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஒயிட்டாக வைக்க போகிறேன், கொஞ்சம் ஆரஞ்சு, கொஞ்சம் க்ரீனு, கொஞ்சம் ப்ளூ சேர்க்க போகிறேன்.
ஓகே, இப்போ கேக்கை வெயிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணியில் பவுடர் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். சிம்பிள் சிரப் இது. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம வந்து கேக் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அதை வந்து நான் 3 லேயர்ஸாக பிரிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இப்போ கேக்குக்கு க்ரம் கோட் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் வச்சுட்டு அதில் வந்துட்டு நம்ம வச்சுருக்க சுகர் சிரப்பாக வந்து ஃபுல்லாக போட்டுக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க க்ரீம் அதை வச்சு நல்லா ஃபுல்லாக ஒரு லேயர் ஃப்ராஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதை அப்படியே ரிப்பீட் பண்ணி நம்ம ஃபுல் கேக்கும் இந்த மாதிரி க்ரம் கோட் பண்ணி முடிச்சுக்கிறேன். இப்போ க்ரம் கோட் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம அடுத்தது பைப்பிங் நாசில் என்ன பண்ணலாம் அப்படின்னு செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் மேலே ஒரு ஹாஃப் பிரிச்சுட்டு அதில் வந்து ஆரஞ்சு கலரில் இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கிறேன். அதே டிசைனை சைடில் கொஞ்சம் பெருசாக நீளமாக போட்டால் பார்க்க அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு தோணுச்சு. அதே மாதிரி போட்டு ஃபுல்லாக முடிச்சுக்கிறேன். இப்போ அடுத்தது ஒயிட் கலர் அந்த பைப்பிங் இதை வச்சுட்டு ஃபுல்லாக அதே டிசைனை ஒயிட் கலரில் நான் கொஞ்சத்துக்கு போடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஆரஞ்சு க்ரீனு நிறைய போட்டு ஒயிட் கொஞ்சம் கம்மியாக போடலாம் அப்படின்றது தான் பிளானு. இப்போ அதுக்கு அடுத்தது க்ரீன் கலர் அந்த விப்பிங் க்ரீமை வச்சு சேம் ப்ராசஸ் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அண்ட் எங்கேயுமே கேப் தெரியாத மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ப்ளூ கலர் வச்சு இந்த சக்கரை வரைஞ்சிக்கிறேன். இது வந்து என்னமோ ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், டெக்னிக்கலாக ஏதோ ப்ராப்ளம் போல இருக்குது. ஃபுல்லாக கிளியராக ஷூட் ஆகலை, அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் அவுட்புட் இருந்துச்சு பாருங்கள். நான் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஸ்கூல் இருக்குதுன்னு சொல்கிறேன் இல்லையா. ஸோ இது வந்துட்டு ரிப்பப்ளிக் டேக்கு ப்ரீவியஸ் டே. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஃப்ளாகெல்லாம் கட்டி விடுறதுக்கு எல்லாமே. அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் டே ஃப்ளாக் வந்து ஏற்றும் போது நான் உங்களுக்காக கிளிப்பிங் எடுத்தேன். ஸோ ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. ஸ்கூல்லலாம் போய் நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, நாங்கள் ஜாலியாக வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே எம்மியாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற ஃபீட்பேக்லாம் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாருமே வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை ஃப்ரம் சந்தியா. ஸ்டே டியூன்ட் வித் சண்டே சூப்பர் சமையல்.